குழந்தை பிறந்து மொதல் 7 நாள் ஃபர்ஸ்ட் 7 days தாய்மார்கள் என்ன சாப்பிடணும் அதான் முக்கியம். ஏன்னா நிறைய பத்திய சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லி காய போட்டுறாங்க. அளவா சாப்பிடுங்க. ஆனா காலையில் 2 இட்லியோ 1 தோசையோ நிறைய சாம்பார் எக்கு கட்டாயம் சேர்த்துக்கோங்க. ½ glass மில்க் போதும் ஒரு நாளைக்கு. மத்தியானமும் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கோங்க. காய்கறிகள் 2-3 ஏன்னா குடல்லாம் வீங்கி போய் இதுவாக இருக்கும். மோஷன் நல்லா போகிறதுக்கு 2-3 காய்கறிகள் தேவை. நைட்டும் பிரெட்டோ இல்லை இட்லி தோசை அது மாதிரி மைல்டாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதான் ஃபஸ்ட்டு 24 hours. ஃபஸ்ட்டு 24 hours கட்டாயம் நிறைய சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உங்கள் வயிற்றில் இருக்க பசி தான் திருப்பி வந்துட்டுருக்கும். 24 hours அப்புறம் நீங்கள் 16, 17, 18 வயசில் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தீங்களோ அவ்வளோதாங்க உங்கள் உடம்புக்கு தேவைப்படும். பேபிக்காக அதிகம் சாப்பிடாதீங்க. பேபிக்காக 1/2 லிட்டர் பால், மதர் ஹார்லிக்ஸ் அப்படி இப்படின்னு திணிப்பாங்க. அது உங்கள் உடம்புக்கு கட்டாயம் தேவையில்லை. ஸோ 7 daysமே அளவாக நியூட்ரிட்டிவாக சாப்பிடுங்க, கம்மியாக சாப்பிடுங்க. ஏன்னா ஸ்டமக்குமே பெருசாக இருக்கும். அதுங்க கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆனதான் உண்டு. ஏன்னா அந்த ஸ்டமக் அவ்வளோ பெருசாக அப்படியே இருந்துருச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பர்த்டே பேபிக்கு வரும்போது எவ்வளோ குழந்தை பிறக்கும் வெயிட் இருந்தீங்களோ அதே வெயிட் இருக்கும், இல்லாட்டி அதோட 2 கிலோ கூட இருக்கும். உங்களோட டிக்டம் என்ன? ஃபஸ்ட்டு 1 yearக்குள்ளே மதர் ஃபீட் கொடுத்துருக்கணும். உங்கள் வெயிட் பேக் டு நார்மல், திருமண ஃபோட்டோவில் என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டுக்கு போயிடணும். ஸோ அதுக்கு அளவாக சாப்பிடுங்க. ரைஸ் நிறைய வேண்டாம். பிஸ்கட்ஸ் 0, மில்க் முடிஞ்சளவு 0, ஜூஸ் 100% 0, ஸ்வீட்ஸு அதுவும் கட்டாயம் குறைச்சிருங்க. மற்றது எல்லாமே சாப்பிட்லாம், பட் அளவாக சாப்பிடுங்க. குவான்டிட்டி தான் கம்மி பண்ணும். எது வேணாலும் சாப்பிட்லாம், பட் எல்லாமே ஒரு கோழி முட்டை சைஸு இல்லை நெல்லிக்காய் சைஸ். அதான் உங்கள் ஹெல்த்துக்கு தேவை. பேக் டு நார்மல் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கங்கே உள்ள ஸ்ட்ரெச் மார்க்ஸு, தேவையில்லாமல் பேக் பெயின் அதுக்கு எல்லாமே இருக்காது. பேக் பெயின் பற்றி அடுத்த வீடியோ போடுறேன்.